வானவருடைய பிரார்த்தனை கிடைக்கின்ற இரண்டாவது அமல், நாங்கள் ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு பள்ளிவாசலில் அடுத்த தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து இருப்பது. ஜமாத்து தொழுகை எதிர்பார்த்து பள்ளிவாசலில் உட்கார்ந்திருப்பது, இந்த விடயத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வானவர்கள் அல்லாஹும்ம ஃபிர்லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக, இவருக்கு அருளை சொரிவாயாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் அல்லாஹுவை முறையாக விசுவாசித்த ஒரு இறை விசுவாசி அமல்களில் மிச்சம் ஆர்வத்தோடு ஈடுபட வேண்டும். குறிப்பாக ஜமாஅத்து தொழுகை மிஸ் பண்ணி விடாமல் அதை நியமமாக தொழுகின்ற முறைகளை நாங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். சில சஹாபா, உதாரணமாக உமர் ரலி, ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஆட்சியாளராக இருக்கிறார், நிறைய பிஸியோட தொடர்பான ஒரு நிலை. அப்படியான ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அசர் தொழுகை ஜமாஅத்தோடு தொழுவதற்கான சந்தர்ப்பத்தை இழந்து விடுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட மனநிலை குழப்பம், கடுமையாக டென்ஷன் ஆகிறார்கள். உடனே அவர்கள் அதை தனிமையில் தொழுது விட்டு வீட்டுக்கு சென்று ஒரு லட்சம் திர்ஹமுக்கு பெறுமதியான, வெள்ளிக்காசுக்கு பெறுமதியான ஒரு நிலத்துண்டை உடனடியாக விற்று அந்த காசியை எடுத்து நெசுகிறார், ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடுகிறார். ஒரு தொழுகை ஜமாஅத்தோடு தொழாமல் விட்டதற்கு இது பரிகாரமாக அமையலாம் என்கின்ற நிலையில் இப்படி அவர்கள் செய்தார்கள் என்பதை அவருடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ நாம் ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் ஜமாஅத்தோடு தொழுதல் என்பது ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. நம்முடைய தொழில்கள், எங்களுடைய பொருளாதார தேடல்கள், பிஸியான விஷயங்கள். எனவே சஹாபாக்கள் அனைவரும் எங்களை போன்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான். இருந்தாலும் இபாதத் என்று வருகின்ற போது உலக காரியங்களை பின்னுக்கு வைத்துவிட்டு இறைவனுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற மனோபக்குவத்தையும் ஆன்மீக உயர்வையும் அவர்கள் வளர்த்து கொண்டார்கள் என்பது அவருடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் படிக்கின்ற பாடங்களாகும். இதே போன்றுதான் உமர் அலியினுடைய மகன் அப்துல்லா இபின் உமர், அவருக்கு ஒரு நாள் இஷா தொழுகை தப்பித்து விடுகிற ஜமாஅத்தோடு. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த ஜமாஅத்தோடு தப்பித்து விட்ட அந்த நிலைமைக்காக வேண்டி அன்று இரவு முழுக்க அவர் தூங்கவே கிடையாது. நஃபிலான வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார், துஆக்களிலே ஈடுபட்டு கொண்டே இருந்தார், ஒரு ஜமாஅத்து தொழுகை தப்பியதற்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஈமானிய பலம், எவ்வளவு ஆன்மீக உணர்வு! ஒரு இபாதத்தை தப்பித்து விட்டால் அதற்காக கடுமையாக மனமருந்தக்கூடிய அந்த நிலைமை சஹாபாக்களுக்கு பெரியொரு விடயமாக இருக்கும். இதே போன்றுதான் கிபாரு தாபிங்கள் என்று சொல்லப்படுகின்ற சஹாபாக்களுக்கு அடுத்த ஜெனரேஷனில் உள்ளவர்கள். அதில் மூத்த ஒரு தாபியங்கள் ஒருத்தர் தான் சயீத் இப்னு முஸையப் என்ற ஒருவர். அவருடைய மரணப்படுக்கையில் அவர் இருக்கிறார். அவருடைய உறவுகள், பிள்ளைகள் எல்லாம் தலைமாட்டில் வளைத்து உட்கார்ந்து கொண்டு அழுகிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். நான் மா அஸ்ஸன முஅஸ்ஸினுன் முன்சு 40 சன இல்லா வ அன ஃபீ மஸ்ஜிதி ரசூலில்லாஹ். 40 வருடங்கள் மதீனா பள்ளிவாசலில், அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல்ல 40 வருடங்கள் முஅஸ்ஸின் அதான் சொல்லி நான் பள்ளிவாசலுக்குள் இருந்தேன். 40 வருஷங்கள் ஜமாஅத்து தொழுகையை நான் விடாமல் தொழுது வந்தேன். அதனால நான் மரணித்தால் என்னுடைய இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்ற ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே எனது பிரிவை ஒட்டி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த விடயத்தை ஆசுவாசப்படுத்துகின்ற அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். 40 வருஷம் ஜமாத்து தொழுவை விடாமல் தொழுதிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அவருக்கு புள்ள ஊட்டி எல்லாம் இருக்கி தொழில் செய்ய வேண்டும். என்னதான் இருந்தாலும் தன்னுடைய ரப்பினுடைய இந்த அழைப்புக்கு விடை கொடுத்து அதற்கு முன்னுரிமைப்படுத்துகின்ற ஒரு ஆன்மீக உயர்வில் சஹாபாக்கள், தாபியங்கள், ஏனைய இமாம்கள் போன்ற பல நல்லடியார்கள் இதில் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறார்கள். இதனால் தான் ஜமாஅத்து தொழுகைக்காக எதிர்பார்த்து பள்ளிவாசல் உட்கார்ந்திருப்பது
அல்லாஹ்வுடைய அமரர்கள் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அல்லாஹ்வுடைய அருள் எங்கள் மீது படுவதற்கும் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் ஜமாத் தொழிலுடைய பெருமதி என்பது மிகவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு பகுதியாகும். இது இரண்டாவது அமல்.